இளையபுர நேயர்களுக்கு வணக்கம். அதாவது பாஜகவோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, அதாவது தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது பல அற்புதமான அம்சங்களை வந்து, அதாவது முக்கியமாக என்ன சொல்லணும்னா, ஃப்ரீபீஸை இல்லை இலவசங்களை அதிகமாக எடுத்து கொடுக்காம மக்கள் எப்படி முன்னேறணும், முக்கியமாக பெண்கள் எப்படி முன்னேறணும், வளர்ச்சியடைந்த தமிழகத்தை வந்து எப்படி உருவாக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களுக்காக பல அற்புதமான விஷயங்களை வந்து நம்ம தேர்தல் அறிக்கையில், அதுவும் பாஜகவோட தலைமையிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கு. அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டு அந்த சிறப்பு அம்சங்களை வந்து விளக்கியும் கூறியிருக்காரு நேற்று. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விக்ஷித் பாரத், அதாவது வளர்ச்சியடைந்த பாரதம் அப்படின்றத வந்து 2047 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சாங்க. அதை நோக்கி தமிழகமும் போகணும், தமிழகம் ஒரு ஒரு பங்களிப்பை கொடுக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்ற விஷயத்தில் வந்து தெள்ள தெளிவாக இருந்திருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா தொலைநோக்கு பார்வை, ஓகேங்களா. பாஜக எப்போ எடுத்தாலுமே வந்து 2 வருஷத்தில் இதை பண்ணிடலாம், 5 வருஷத்தில் இதை பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. 2040 என்ன பண்ணலாம், 2060 என்ன பண்ணலாம். எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னோம்னா, நம்ம ஆதார் கார்டை கொண்டு வந்ததாகட்டும், டிஜிட்டலைசேஷனை மாற்றினதாகட்டும், வந்த உடனே வந்து எல்லாத்துக்கும் ஜன்தன் யோஜனா அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ்லாம் யாருக்குமே அப்போ புரியல. பட் ஆனால் இப்போ என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டலைசேஷன் எப்படி நம்ம ஆக்கி அதில் நம்ம எப்படி முன்னேறி போய்கிட்டு இருக்கோம், உலகத்துக்கே எப்படி ஒரு முன்னோடியாக இருக்கும் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து 2014 ஆரம்பிச்சது, இப்போ 2024 போது அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும் தொலைநோக்கு பார்வையோட பண்ணுறது தான் பாஜகவோட ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. ஸோ அதில் வந்து இதில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே தேர்தல் அறிக்கையில் வந்து 5 திணைகள், குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம், பாலை, அதாவது மலை சார்ந்த இடங்களும், காடு சார்ந்த இடங்களும், அப்புறமேட்டி வயல் சார்ந்த இடங்களும், அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து எல்லா நேச்சுரல் ரிசோர்ஸையும் நம்ம பாதுகாக்கணும், அதே மாதிரி மக்களும் முன்னேறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்து இந்த தேர்தல் அறிக்கை அறிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இதில் முக்கியமான இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த தேர்தல் அறிக்கையில் பார்த்தோம்னா பல விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமான வாக்குறுதிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெண்கள், அதாவது குடும்ப தலைவிகளுக்கு வந்து மாதம் கண்டா 2000 ரூபா கொடுக்குறது. ஆல்ரெடி ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ பாஜக கவர்மெண்ட், அதாவது என்டிஏ கூட்டணி வந்துச்சு அப்படின்னா 2000 ரூபா கொடுக்கப்படும் ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு தவணையாக, ஓகேங்களா, 10,000 ரூபா வந்து குடும்ப தலைவர்களுக்கு, எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 3 விலையில்லா கேஸ் சிலிண்டர் கொடுக்கப்படும். எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. பொங்கல், தீபாவளி, தமிழ் புத்தாண்டு, இந்த 3 டைம்லையுமே வந்து கேஸ் சிலிண்டர்கள் கொடுக்கப்படும். அதே மாதிரி பெண்கள் முன்னேற்றத்திற்காக பெண்கள் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்களாகட்டும், அப்புறம் சுய உதவி குழுவாகட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பெண்களுக்கு 50 லட்சம் வரைக்கும் வட்டி இல்லாத கடன்கள் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கோயில் பண்டிகைகளை முன்னிட்டு 2 முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று அப்படின்னா, தைப்பூச திருவிழா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மாநில விழாவாக எல்லாம் டோட்டல் மாநிலமே எடுத்து கொண்டாடப்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஏற்பாடு செய்யப்படும் சொல்லி பெற்றிருக்கு. அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் ஏற்கனவே பார்த்துருக்கோம், அந்த கார்த்திகை தீபம் ஏற்றி ஆகணுங்கிறதுக்காக எவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது அப்படின்ட்டு. ஸோ என்டிஏ கூட்டணி அமைந்தால் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகரிச்சுட்டே போகிற காரணத்தினால ஸ்டாலின் கவர்மெண்ட்ல பெண்களை பாதுகாக்கணும் அப்படின்ற நோக்கத்திற்காக சிறப்பு நீதிமன்றங்கள், அந்த போக்சோ வழக்குகளாகட்டும், அதே மாதிரி பாலியல் குற்றங்களாகட்டும், இதற்காக சிறப்பு நீதிமன்றங்கள் அமைச்சு விரைவாக வந்து நீதி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமாகட்டும். அதே மாதிரி ஸ்கூலு, பஸ்ஸு, காலேஜ், இந்த மாதிரி ஏரியாவில் வந்து 100% சிசிடிவி கேமரா அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது. இது வந்து நிர்பயா ஸ்கீம், அந்த ஸ்கீம்லேருந்து வரக்கூடிய ஃபண்டை 100% வந்து யூஸ் பண்ணப்படும். ஏன்னா நிறைய டைம் வந்து நம்ம பார்த்துருப்போம், அந்த ஃபண்டெல்லாம் திரும்ப ரிட்டர்ன் அனுப்பின விஷயங்கள் நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி விஷயங்களுமே. அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தது அப்படின்னா 0 FIR அப்படிம்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு தப்பு நடந்ததுன்னா அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்டு மட்டும்தான் வந்து FIR பதிவு செய்யப்படும். ஆனால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஏதாவது விஷயம் நடந்தது அப்படின்னா எந்த போலீஸ் ஸ்டேஷன் எங்கனாலும் நம்ம போய் அதை வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் 0 FIRனு சொல்லப்படுது. ஸோ அந்த 0 FIR பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்ததுன்னா அது கொண்டு வரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி 2 புதிய துறை வந்து உருவாக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அந்த போதைப் பொருள், கஞ்சா கடத்தல் அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்காக தமிழக போதைப் பொருள் கடத்தல் பிரிவு அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு துறையையும், அதே மாதிரி கடல் மூலிமா வந்து கடத்துவாங்க பார்த்தீங்களா, ஸோ அதுக்காக கடலோர போதைப் பொருள் தடுப்பு பிரிவு, அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக
2 புதிய துறையையே கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. முடிஞ்சா NDPS அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு, அது மூலிமா வந்து மரண தண்டனை கூட வாங்கி தரப்படும். அதாவது நார்கோட்டிக்ஸ் ட்ரக் அண்ட் சைக்காட்ரிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த வழியில வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மிகப்பெரிய போதைப் பொருள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் கடத்தும் போது மரண தண்டனை கூட வந்து வாங்கி தரப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன, கொஞ்சம் பயம் அதிகமாக இருக்கும். ஒரு வேளை இந்த ஜாஃபர் சாதிக் மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களாம் மரண தண்டனையே கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி விஷயமே இந்த தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நான் பார்த்துருப்போம், பாண்டிச்சேரியில் கூட இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அதாவது PM கிசான் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோடி கவர்மெண்ட் வந்து வருஷத்துக்கு 6000 ரூபா வந்து விவசாயிகளுக்கு கொடுப்பாங்க. அதோட சேர்ந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து 3000 ரூபா வந்து கொடுத்து மொத்தம் வருஷத்துக்கு 9000 ரூபா கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி விஷயமே வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த தேர்தல் வாக்குறுதியில். அதே மாதிரி அந்த நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், இந்தியாவிலேயே மிக ஒஸ்டான சிட்டி, அதாவது ரொம்ப குப்பை குடமாக இருக்குது, ட்ரைனேஜாக இருக்குது, ஒஸ்ட் சிட்டி அப்படி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை வந்துச்சு. சரிங்களா, அதுவே மிகப்பெரிய ஷாக் ஆச்சு, என்னடா அது மதுரை சிட்டியா இப்படி அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா 100 தூய்மையான சிட்டியில் 10 வந்து தமிழ்நாட்டிலேருந்து வரும் அப்படின்ற மாதிரி விஷயம் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி உழவர் உறுதுணை திட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதில் வந்து இறால் வளர்ப்பாகட்டும், அதே மாதிரி வந்து கால்நடை வளர்ப்பு, அதாவது இந்த ஆடு மாடு அந்த மாதிரி விஷயங்கள் வளர்ப்பாக்கூடிய ஆட்களாகட்டும், அதே மாதிரி தேனி வளர்க்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வளர்ப்பாங்களுக்கு வந்து 50,000 ரூபா ஒரு டைம் மட்டும் வந்து வழங்கப்படும் நிதி உதவியா அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மீனவர்களுக்கு ஏற்கனவே இதுவும் பாண்டிச்சேரியில் நம்ம பார்த்தது தான், மீனவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 61 நாள் வந்து மீன் தடை காலமாக அறிவிக்கப்படும். ஸோ அந்த மீன் தடை காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதந்தோறும் 8000 ரூபா கொடுக்கப்படும். ஸோ அந்த 8000 ரூபா அந்த தவணையை வந்து 12,000 உயர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மீன் பிடிச்சாலுமே சில டைமில் வந்து ரொம்ப கம்மியாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து 6000லேருந்து 8000 ரூபாயும் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மீனவர்கள் வந்து 60 வயது கடந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓய்வூதியமாக மாதங்காண்டா 2000 ரூபா கொடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு ஓகேங்களா வேலை இல்லாமல் இருக்கிறவங்க அவங்க வேலை தேடி போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு நிதி உதவியாக 10 லட்ச ரூபா வந்து கடன் கொடுக்கப்படும். அதுவும் முக்கியமாக வட்டி இல்லாத கடனாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த கல்வி கடன் வாங்கிட்டு இல்லை EMI கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து கல்வி கடன் ரத்து அப்படின்ற ஒரு விஷயத்த முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது எப்படி கொண்டு வந்து செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அதே மாதிரி 1 லட்சம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஓகேங்களா, ஒரு வேலை அரசாங்க வேலை வந்து தயார் செய்யப்பட்டு அது வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பயிற்சி கூடங்கள், அதாவது இப்போ முக்கியமாக என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ், இது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இதுக்கு வந்து வட்டார வள மையங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மையத்தில் வந்து வாரந்தோறும் ஒரு தடவை வந்து பயிற்சி வழங்கப்படும், பயிற்சி முகாம்கள் நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். அந்த எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து 3 ஆம்புலன்ஸ் அதிகமாக எக்ஸ்ட்ராவாக நாங்கள் கொடுக்கப்படும். அதே மாதிரி கவர்மெண்ட்டோட ஹாஸ்பிட்டலோடைய தரத்தை உயர்த்தப்படும். அதே மாதிரி ஸ்பெஷாலிட்டி விங்ஸ், அதாவது சில ஹாஸ்பிட்டலில் போனோம்னா எக்ஸ்ரே கூட எடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மாற்றி தரப்படும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தகுதி பெற்ற பெண்களுக்கு, அதாவது ஏழ்மையான இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஸ்கூட்டர் வந்து வாங்கி தரப்படக்கூடிய விஷயங்களில் வந்து 25,000 ரூபா மானியம் வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீண்டு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா, தேர்தல் அறிக்கை அறிவிச்சுட்டு அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத எடுத்து படிச்சுக்கங்க. NDA கூட்டணி அமைஞ்சது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து நிச்சயமாக நிறைவேற்றப்படும் அப்படின்ற ஒரு முக்கியமான வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. திமுக மாதிரி சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லாத்தையுமே நிறைவேற்றி காட்டுவோம் அப்படின்றத பார்க்க முடியும். அதுதான் எல்லா ஸ்டேட்ஸ்லையும் நம்ம பார்த்துருக்கோம். பாஜக வந்ததுலேருந்து NDA கூட்டணி அமைஞ்சதுலேருந்து எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இதை நிறைவேற்றி காட்டியிருக்காங்க. அதிமுக டைம்லையும் அவங்க அறிவித்த வாக்குறுதிகள் எல்லாமே கிட்டத்தட்ட பூர்த்தி செஞ்சாங்க. ஏன்னா அதை எடுத்து திமுகவினால பேசக்கூட முடியாத சுச்சுவேஷனில் இருந்தாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், எல்லா கட்சிகளுமே ஓகேங்களா, எதிரடியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே திமுக எவ்வளோ வாக்குறுதி கொடுத்துச்சு, எவ்வளோ செஞ்சிச்சு அப்படின்றத வந்து கிட்டத்தட்ட எல்லாமே விவாதத்துக்கே வாங்கன்ற அளவுக்குலாம் பேச ஆரம்பித்தாங்க. இப்போ கூட கனிமொழி அவர்கள் 545 வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ஓகேங்களா நாங்கள் இதை நிறைவேற்றி காட்டுவோம், அவர் தான் சூப்பர் ஸ்டார், வாக்குறுதி தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்றாங்க. ஆனால் என்ன வாக்குறுதிங்கிறது எடுத்து பேச முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க பாவம். ஏன்னா மறுபடியும் கேள்வி எழுப்பினான்னு வச்சுக்கலாம், வாக்குறுதி பற்றி பேசுனாங்க அப்படின்னா நீ முதல்ல என்னத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க நீங்கள் இப்போ மறுபடியும் இந்த வாக்குறுதி பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புன்றதுக்காக அதை பற்றி யாருமே பெரிய விஷயமா பேசுறதில்லை. ஆனால் NDA கூட்டணியில் பாஜக இந்த அற்புதமான ஒரு விஷயத்தை
வெளியிட்டிருக்காங்க வாக்குறுதிகளை. ஸோ இது நிச்சயமாக என்டிஏ கூட்டணி வந்ததுன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம் ஆகும்போது இதை வந்து நிறைவேற்றி கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. நன்றி, வணக்கம்.